செல்லக்குட்டீஸ் லாங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த சம்மரில் வீட்டில் என்னென்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசும்போதெல்லாம் புள்ள தொந்தரவு பண்ணும் அதனால் கொண்டு போய் சம்மர் கிளாஸில் போட்டுருவேன். அதுக்கு கேட்டால் 10,000 20,000 பணம் கட்டினேன், இது பண்ணுவேன். இதெல்லாம் பெருமைக்காக அப்படிலாம் நான் சொல்லவில்லை. நாங்கள் என்ன சிம்பிளாக பண்ணுறோங்கிறத சொல்கிறேன். பட் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கிறதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு தாயாக மகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். மகளுக்குன்னு இல்லை, மையனுக்குமே சேர்த்து. கண்டிப்பாக எங்கள் அம்மாலாம் எனக்கு தான் தெரியப்படுத்தினாங்க. ஆமாம், உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை உங்கள் வீட்டில், அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் உங்கள் தம்பி சமைப்பாங்களா என்ன? தம்பி சமைக்க மாட்டாங்க. சித்தப்பாக்கு சமைக்க தெரியாதுடா. ஆனால் இப்பப்போ மேபி சித்தி வந்து சமைக்க சொல்லியிருக்குமோ நம்ம தெரியல. எங்கள் அம்மா சமைக்க கற்றுக்கல போல. அதான் ஸோ தெரியல சித்தப்பா சமைப்பாங்களான்னு தெரியல, சித்திட்டு கேட்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைன்னு போயிட்டு தெரிஞ்சு நான் வந்தோன்னே தயிர் சாதத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். இல்லை எதையா ஒன்று பிரட்டி இது பண்ணுவேன். பிள்ளைங்க ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அப்போ எனக்கு ரொம்பலாம் ஒன்று இதாக தெரிஞ்சதில்லை. பட் இங்கே வந்து நான் இது பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ லீவில் இது பண்ண போகும்போது பாப்பா கிட்ட காலையிலே வந்து சொல்லிடுவேன், எதாவது ரெடி பண்ணி வைடா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் போய் இங்கே சுற்றினேன் அங்கே சுற்றினேன் அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரே இது அவங்களுக்கு என்னென்னா, அம்மா அப்பா எங்களை பார்த்து ப்ராக்டிக்கலாக எங்களை இது பண்ணி வளர்கிறாங்க அவங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உண்மையில் ஐ ஃபீல் ப்ரவுடு. எனக்கு வந்து ஒரு ப்ரவுடு மதராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, சில பேர் எங்கள் வீட்டில் வேலைக்கு வரவங்களும் சரி, அதாவது தோட்ட வேலைக்கு வர மாதிரி, உங்களை மாதிரி பிள்ளைங்களை கண்டிக்க முடியாது மேம், பிள்ளைங்களை போட்டு என்ன மேம் இப்படி இது பண்ணுறீங்கம்பாங்க. இங்கே நம்ம மோல்டு பண்ணல அப்படின்னா வெளியில் போய் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றது என்னோடது. ஏன்னா என்னை எங்கள் அம்மா அவ்வளோ செல்லமாக வளர்த்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எனக்கு வந்து டீ போட தெரியாது, சமைக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. பார்த்துக்கோங்க, அடிச்சுக்கோங்கப்பா, சேம் பிஞ்சு. ஆமாம், அதனால தான் தங்கம் உனக்கு நான் இப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். வேறு என்ன தங்கம் சொல்லு நீ? ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பாட்ட காலைல சொன்னது தான். ஆனால் மட்டன் குழம்பு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அப்போ தடவை வைக்கிறது ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்து செஞ்சுட்டாவ. செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாமே அவள் தான், வெங்காயம் தக்காளி மட்டும் தான் அவங்க அப்பா வெட்டி கொடுத்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் பண்ணான். செம்மையாக இருக்குது. சிக்கன் பள்ளிப்பாளையம் மாதிரி பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டு. அப்புறம் சாதம் அவளே வந்து வச்சுட்டான். மெயினாக என் பிள்ளை சாமுக்கு பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் மற்ற பேஸ்லின் ஏன்டா அங்கே இருக்குது, எடுத்து விட வீடியோலலாம் வேறு வருதுடா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் போய் சாப்பிட்றேன். அவ்வளோ பசி உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நான் ரொம்ப எல்லாருக்குமே நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பேன், எல்லா விதத்துலையுமே. அதில் என் பிள்ளைக்கு நான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் இருக்கலாமா சொல்லுங்கள்? தன்னாலே அப்படியே கற்றுட்டு இது பண்ணி பண்ணது தான். எதுக்கு சொல்லுவேன்னா, சம்மரில் வந்து நான் இந்த கோர்ஸ் படிக்க வச்சேன், அந்த கோர்ஸ் படித்தேன், அதுவும் படிக்க வைக்கணும் தான். அட் த சேம் டைம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் பிள்ளைங்களுக்கு பொண்ணு பையன்லாம் இல்லை, கொரோனாவில் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் எப்படி சஃபர் ஆனாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் வீட்டு வேலை இது பண்ணுறதுல. ஸோ சம்பாதிச்சு சேர்த்து என்ன தான் நம்ம இது பண்ணி வச்சுருந்தாலும் இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே பண்ணணும் அப்படின்றதில்ல, தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை என் தங்கத்துக்கு டைம் இருக்கும்போது நாங்கள் தெரியப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. சூப்பராக சமைச்சிருக்க ஸ்டெஃபி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய சமைச்சு கூட அம்மாவுக்கு. தம்பி வந்து பேக் பண்ணுவான், சூப்பராக பேக் பண்ணுவான். அந்த இது வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆமாம், அதெல்லாமே இருக்குது. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வெள்ளை சோறு போட்டு சாப்பிட போகிறேன். இதை நான் எடுத்து வைக்கிறவே அவங்க அப்பா இது வேறு லெவல் அப்படின்ட்டு போயிட்டாரு. என் பொண்ணு சாப்பிட்ட அதே தட்டில் தான் இப்படியே வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு அப்படியே வெள்ளை சாதம் வச்சு லைட்டாக அந்த மட்டனில் உப்பு வேணும்னு கேட்டு சொன்னீங்களேங்க, தூரிங்களா? ஓகே. அப்பா சிக்கன் சொர்க்கமே என்றாலும் இதுதானடா. லைட்டாக அம்மாவுக்கு வந்து காரமாக இருக்குடா, லைட்டாக. பட் அப்பா சொல்லுவாங்க, நான்வெஜ்ஜுக்கு இந்த காரம் தான் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. அது மட்டும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோ. அதை நீ சமைச்சு போடும்போது யாரோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அப்படி. என்னமாம்மா, காரம் கம்மியாக இருக்கவங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கோ, அவ்வளோதான்டா. அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. எல்லோரும் வாங்க சாப்பிட. ஈரல் ரொம்ப பிடிக்கும். அப்படியே எங்கள் அம்மா மாதிரி சமைச்சிருக்கேன் சிக்கன். கொழுப்பு எங்கள் அம்மா மாதிரி சமைச்சிருக்கு சிக்கன். இந்த கொழுப்பு சாதம் இந்த கொழுப்புலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. சரி பாப்பா, எப்படி பண்ண அதை மட்டும் டக்குன்னு பண்ண ரேட் பண்ணால் கொஞ்சம் அந்த இதை மட்டும் சொல்லுடா. அதாவது நான்வெஜ் இந்த கறி குழம்பு எப்படி வச்சேன்னு மட்டும் சொல்லு. அழகாக சூப்பராக சொல்லுப்பா. இது மட்டன் வந்து எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுக்கணும். குக்கரில் போட்டு அதை அலசிக்கணும். அலசினதுக்கப்புறமேட்டு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்,
அதை வச்சு ஒரு 5 விசில்ஸ். ம் அதுக்கப்புறமேட்டு ஒரு தவா எடுத்துட்டு ம் அதில் வந்து ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆனியன், அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. ஜிஜி ம் ஜிஜி அது அதிலே போட்டாச்சு. ஜிஜினா கரம் மசாலா பவுடருங்க. ம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு திருப்பி வந்து தக்காளி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து வெங்காயம் வந்து வதங்கும் போது அது வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுட்டு அது வந்து தேவையான பொடி என்ன அதான சீக்ரெட் சொல்லு. அது வந்து அம்மா பொடி. ஆமா அம்மா பொடி, கறி மசாலா பொடி, மல்லிப்பொடி, குழம்பு தூள் அது எல்லாமே போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த பொடி போட்டு அது வந்து நல்லா பபிளா எண்ணெய் தெரிஞ்சு வரணும். அதுல தான் டேஸ்ட் இருக்கு. ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த இது குக்கர்லேருந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா அது நல்லா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்கி வச்சிடலாம். ஓகே, சிக்கன் எப்படி செஞ்சேன்னு தெரியல, இன்னொரு நாளைக்கு சொல்லலாமா? மொபைலில் சார்ஜ் வேறு இதாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில். எப்படி உனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இல்லை நம்ம அதை புஷ் பண்ணி ஏதோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கா? இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. தெரியுதுடா, அவன் சமையலே தெரியுதுடா. அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் வருது. சொல்லுவாங்க சமைச்சு போடும்போது வந்து அந்த அந்த இது வரணுமா. நல்லா சாப்பிட்றவங்க தான் முதல்ல நல்லா சமைப்பாங்க. ஆண்ட்ரியா வந்து நல்லா சாப்பிடுவாளா? எவ்வளோ நல்லா சாப்பிடுவோம். ம். ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது, அதுக்காக வந்து இப்போ சாமையாக நான் ரொம்ப இது பண்ண விடலை அப்படின்னா செய்வான், அவனும் செய்வான். ஓரளவு அடுப்பு எட்டு வரும். பாப்பாவுக்கு அந்த ஏஜ் கரெக்டாக வந்துடுச்சு. அதனால வந்து ஓகே, நான் அவளை வந்து இப்போ நான் செய்ய வச்சுருக்கேன். சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு, ஷேர் பண்ணுங்கள் and subscribe to Sophia Stephen Vlogs. தேங்க்யூ.